ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்? என்ன சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம்? பாபா முரளி தர்றாரு, நம்ம பிள்ளைங்கள் நம்ம கேக்குறோம். என்ன மாதிரி முரளி பாபா தர்றாரு, பிறகு நம்ம எப்படி கேட்கணும், இதை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். முதல் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, நமக்கு நம்ம யாருன்னு நமக்கு தெரியாம இருந்தது. எங்க இருந்து வந்தோம், பிறகு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தோம், எப்படி வந்தோம், எந்த சூழ்நிலையில வந்தோம், எப்படி இருந்தோம், பிறகு எங்கெங்கெல்லாம் நம்ம அலைஞ்சி கடைசியில இங்க சேர்ந்தோம், ஏன் நமக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம், இவ்வளவு ஒரு துக்கம், இந்த டிராமானா என்ன, நான் எங்க இருந்து வந்தேன், நான் யாருக்கு சொந்தம், எனக்கு வீடுன்னு இருக்கா, இந்த பூமியே எனக்கு வீடா, இங்கேயே நான் இருக்கணுமா, இல்லாட்டி வேற எங்கேயாவது நான் போகணுமா, எனக்கு குடும்பம்னு இருக்கா, எந்த குடும்பம், எங்கே குடும்பம், எப்பேற்பட்ட குடும்பம், ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அது மட்டும் கிடையாது பாருங்க, நம்ம தர்மமும் பர தர்மம். பர தர்மம் வெளிப்புறத்திலேயே நம்ம பூஜிக்கிறோம், வெளிப்புறத்திலேயே நம்ம படிக்கிறோம், ஏதாவது ஒரு கீர்த்தனை நம்ம பாடுறோம், ஏதாவது ஒரு யாத்திரைக்கு போறோம், ஏதோ ஒரு பிரசாதம் நம்ம சாமிக்கு கடவுளுக்கு நம்ம கொடுக்குறோம், ஆஃபர் பண்றோம். இந்த மாதிரி வெளிப்புறத்திலேயே நம்ம தர்மமும் வெளிப்புறத்திலேயே இருந்தது. நம்மளும் ரொம்ப நீண்ட பயணம் செய்து இந்த பூலோகத்துல வெளிப்புறத்திலேயே நம்ம இருந்துகிட்டே இருந்தோம். கண்கள் வெளிப்புறத்துலதான் பாக்குறது, அகநோக்கத்துல பார்க்க முடியாது. அதே போல நம்ம வாய் பேசுற பொழுது நமக்கு நம்ம பேசுறோமா, இல்லாட்டி மற்றவங்களை பார்த்து நம்ம பேசுறோமா? அதே போல நம்ம கைகளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த உடம்ப பார்த்துக்கணும், அந்த மாதிரிதான் நம்ம இந்த கைகளை நம்ம பாவிக்கிறோம். நம்ம கால்கள் எங்க கூட்டிட்டு போறது, நம்ம அகநோக்கத்துல இருக்க கூட்டிட்டு போறதா, இல்லாட்டி புற நோக்கத்துல இருக்க கூட்டிட்டு போறதா? பிறகு நம்ம எண்ணங்கள் இப்பவுமே அவங்க யாரு, இவங்க யாரு, இது என்ன, அது என்ன, இதேதான் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். வெளிப்புறத்திலேயே எனக்கு எந்த பட்டம் கிடைக்கிறது, என்ன அந்தஸ்து, எந்த ஒரு பேரு புகழ், இதுதான் நம்ம வெளிப்புறத்திலேயே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா பாபா வர்ற நேரம், பாபா வர்ற பொழுது அந்தரமா சத்தம் இல்லாம, சப்தம் ஒண்ணு கூட கிடையாது, அப்படியே தனியா சத்தம் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, இன்னுமே நீங்க வெளிப்புறத்துல நீங்க நடிச்சது போதும், இன்னுமே உள்நோக்கத்தில் இருங்க, அகநோக்கத்துல இருங்க, உங்களை நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலுங்க, இதோ நான் வந்திருக்கேன், நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்றாரு. ஆகவே இந்த முரளி மூலமா நம்ம தந்தை, நிரந்தர தந்தை சிவ பாபா என்ன சொல்றாரு கொஞ்சம் பார்க்கலாமா? ஆரம்பத்துல நமக்கு ஒரு அந்தஸ்து கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் என் குடும்பம், ஈஸ்வரிய குடும்பம், ஈஸ்வரிய சொந்தம். உங்க தந்தை பரமாத்மா, சிவ பரமாத்மா, நீங்க எனக்கு சொந்தம், என்னோட நிரந்தர குழந்தைகள். ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போதுமே என்னோட குழந்தைகள், ஆத்மீக குழந்தைகள், எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தமா இருக்கிறதுனால நீங்க எல்லாம் ராஜாங்களுக்கே ராஜாங்களா மாறுவீங்க. அதுதான் உங்களோட உண்மையான ஸ்வரூபம், அதுதான் நீங்கள். இப்போ என்ன ஆச்சு, பிச்சைக்காரங்களை மாறிட்டீங்க, அனாதிகளை மாறிட்டீங்க, அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, துக்கத்துல வந்துட்டீங்க, சோகத்துல வந்துட்டீங்க, இருள்ல வந்துட்டீங்க, அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க.
இதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. அப்பா வந்த உடனே நமக்கு அப்பா இருக்கு, நமக்கு குடும்பம் இருக்கு. எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியும், எப்பேற்பட்ட தந்தையும் தெரியும். எவ்வளோ பெருமை, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஒரு குஷி. அது மட்டும் கிடையாது, பாபா வந்தால் எல்லாமே நிரந்தர ஒரு பொக்கிஷம் தான் கொடுக்கிறாரு. நம்ம இல்லம், ஆத்ம உலகம் எவ்வளவு அருமையான ஒரு ஒரு வீடு பாருங்க. நம்ம வீட்டுக்கு போனா ஓய்வு, வீட்டுக்கு போனா அமைதி, வீட்டுக்கு போனா சாந்தி, வீட்டுக்கு போனா ஓய்வு, வீட்டுக்கு போனா என்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய வர எதை பத்தியும் எனக்கு தெரிய வேண்டாம், எனக்கு வீடுன்னு இருக்கு. அதே போல என்னோட தந்தை யாரு? பரம் பிதா பரமாத்மா. யார் அவரு? ஒரு ஆணா கிடையாது, ஒரு பெண்ணா கிடையாது, ஒரு உருவமா புள்ளி வடிவம். யார் அவரு? பிரகாசம், நிறைய பிரகாசம், இந்த ஒளி வீசிக்கிட்டே இருக்காரு. ஒரு சூரியன் எப்படி அவருடைய ஒளி வீசிக்கிட்டே இருக்குமோ அதே போல நம்ம தந்தை சர்வ சக்திமான். ஆகவே அவர்கிட்ட இருந்து அந்த துல்லிய அதிர்ச்சிகள், அந்த ஒரு சக்திகள், அன்பு, கருணை, அமைதி, சாந்தி, இதெல்லாம் பாருங்க. நம்ம அவர்கிட்ட வந்தவொடனே எல்லாமே நமக்கு எளிசாக, எந்த ஒரு பணம் கட்டுறது தேவையில்லை. நமக்கு அந்த உரிமை இருக்கு. என்னோட அப்பா, என்னோட தந்தை எனக்காக வந்திருக்காரு, என்ன நிரப்பிக் கொள்ள வந்திருக்காரு. அப்படி இருக்கிற பொழுது நான் முரளி முரளி கேட்கிற பொழுது எப்படி கேட்பேன்? என்னோட உரிமை, என்னோட சந்தோஷம், என்னோட எதிர்காலம், என்னோட எதிர்காலத்தின் பாகம், என்னோட ஒரு அந்தஸ்து, நான் யார், எப்பேற்பட்ட மனிதன், இந்த ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. கடவுளே என்னை தத்து எடுக்கிற பொழுது நான் தேவர், நான் ஒரு ஏஞ்சல், நான் ஒரு புள்ளி வடிவம், நான் ஆத்ம உலகத்திலிருந்து வந்தேன். இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லை. கொஞ்ச நாள் நான் அது பாவிப்பேன், கொஞ்ச நாள் அது நான் எனக்கு தேவைப்படும். ஆனா ஒரு நாள் எல்லாமே விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும். ஆகவே இந்த முரளி என்ன சொல்றது நமக்கு? பாபா முரளி மூலமா என்ன சொல்லி தர்றாரு? நீங்க உங்க சுய தர்மத்துல ஸ்திரமா இருக்கணும், சக்தி நிறைந்த ஆத்மாவா இருக்கணும், உங்களுடைய உண்மையான குணங்களை நீங்க நடத்தி கொள்ளணும். இதெல்லாம் இருக்கு, நீங்க எங்கேயும் தேட வேண்டாம். உங்களை பத்தி நீங்க சிந்திச்சு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, யாரோட குழந்தை, பிறகு எப்படி நீங்க நடிச்சிட்டு இவ்வளவு தொலைவு நீங்க வந்துட்டீங்க, இதே நீங்க சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார் உங்களுக்குள்ள குணங்கள் நீங்க நிரப்பிக் கொள்ளணும், சக்திகளை நிரப்பிக் கொள்ளணும், பிறகு இந்த ஞானத்தை நீங்க நிரப்பிக் கொள்ளலாம். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி சுதந்திரம், ஒரு தனி தைரியம், ஒரு தனி ஒரு புத்துணர்ச்சி. அதன் மூலமா நீங்க யாருமேயும் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, யாருக்கிட்டே போய் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு முடியாது, எனக்கு கொஞ்சம் இது தாங்க, என்னை பாருங்க, எனக்கு அன்பு கொடுங்க, எதுவுமே யாருக்கிட்ட இருந்தும் நம்ம கேட்கவே தேவையில்லை. பாபா சொல்றாரு, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. உங்களால அதை நீங்க எடுத்துக்க முடியாம இருந்தாலும் கவலைப்படாதீங்க. என்ன நினைங்க, மண் மனபவன்னு சொல்றாரு. என்ன நினைங்க. அப்போ என்ன நினைத்தால் என்ன ஆகும்? சிந்திச்சு பாருங்க. பாபா சர்வ சக்திமான். அவரோட புள்ளி அதிர்ச்சிகள் நமக்கு கிடைத்தால் ஆட்டோமேட்டிக்கா அது சொந்தமா நமக்குள்ள அந்த ஒரு சக்தி வெளியாகும். பாபாவை நம்ம நினைத்தால் அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து வெளியாகும். பாபாவை நினைக்கிற பொழுது சக்திகள், ஞானம், இந்த ஒரு
இந்த ஒரு நாடகம் எல்லாம் என்ன எது நமக்கு தெளிவா தெரிஞ்ச ஒண்ணு. இந்த முரளி என்ன சொல்றது, இப்படி நீங்க ஆரம்பத்துல இருந்தீங்க, பிறகு நடுவுல எங்க எல்லாம் நீங்க சிக்கி கொண்டீங்க, இப்போ கடைசியில ஏன் நீங்க இந்த ஒரு சிலையில இந்த ஒரு நரக்கத்துல நீங்க மாட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கீங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு பாபா சொல்றாரு. ஆகவே நம்ம முரளி கேட்க கேட்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு கலியுகத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா துவாபர யுகத்துக்கு போய், ஓ நான் இந்த மாதிரி பக்தி செய்தேன், இதெல்லாம் கேட்டேன், கேட்டதுனால எனக்கு எதுவும் கிடைக்காது, நான் அந்த தகுதிக்கு வரணும். ஆனா அந்த தகுதிக்கு வர நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த வெள்ளி யுகத்துல வெள்ளி யுகத்துல எப்படி நான் முயற்சி செய்தேன், எப்படி நான் ஒரு சத்திரியவா இருந்தேன், எப்படி நான் ஆட்சி செய்தேன், என்னையே நான் புரிஞ்சு கொள்ள, பிறகு சத்தியுகத்துல நான் எப்படி எனக்கு வெற்றி கிடைச்சது, நான் தேவர், நான் ஆத்மா, எல்லா பொக்கிஷமும் நிறைந்த ஆத்மா, நான் தேவரா இருந்தேன்னு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எவ்வளவு தொலைவா நம்ம வந்துட்டோமோ ஆரம்ப நிலையில இருந்து திருப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடைசி ஒரு நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப விதிக்கு நம்ம போகணும். காரணம் பாபா சொல்றாரு, நீங்களே உங்களை பார்த்து கொள்ளணும்னு. அப்ப நான் என்னை பார்க்கிற பொழுது நான் என்ன செய்யணும், பாபா கிட்ட இருந்து எனக்கு இந்த துள்ளி அதிர்ச்சிகள் எனக்கு வர்ற பொழுது எனக்குள்ள சக்தி நிரப்பிக்கொள்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய உடம்பு பாருங்க, வெளிப்புறத்திலேயே நான் இருந்தேன், என்னோட உடம்பை நான் சரியா நான் பார்த்துக்கல. ஆகவே என்னோட உடம்பை நான் எப்படி பார்த்து கொள்ளணும், எப்படி நான் மற்றவங்களோட கலந்து பேசணும், என்ன மாதிரி நாடகம் நான் இப்போ புது மாதிரி நான் நடிக்கணும், இதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பாபா சொல்றாரு, உங்க நெற்றியிலதான் அந்த ஆத்மான்னு சொல்ற ஒரு ஆசனம், இந்த நெற்றியிலதான் நீங்க அமைஞ்சு இருக்கீங்க. இந்த நெற்றியிலதான் உங்க துள்ளி அந்த ஒரு துள்ளி வடிவமான ஒரு ஆத்மா இருக்கு, அதை ஜொலிக்கிற மாதிரி காட்டுங்க. இங்கே ஒரு திலகம் இருக்கணும். எப்படி ஆத்மா உணர்வுல இருக்கிற ஒரு திலகம், அந்த திலகத்தை காட்டுங்க. யாராவது உங்களை பார்க்கிற பொழுது அவங்க நினைக்கணும், என்ன அவங்களோட நெற்றில ஏதோ ஒண்ணு மினிக்கிறது, அது என்னது, இது ஆத்மாவான்னு அவங்க புரிஞ்சு கொள்ளணும், அவங்களும் ஆத்மாக்கள்னு. ஆகவே நம்ம எவ்வளவு ஆத்ம உணர்வுல இருக்கோமோ அவ்வளவு அவ்வளவு அவங்க நான் ஆத்மா, இவங்க ஆத்மா, இவங்க உடம்பு கிடையாதுன்னு அவங்களோட பார்வை நம்ம நெற்றியில போகும். இப்ப நீங்க மம்மா படத்தை பாக்குற பொழுது மம்மா நேர நம்ம பாக்குறது கிடையாது, கொஞ்சம் ஒரு ஒரு மேல்புறமா பாக்குற மாதிரி அவங்க கண்கள் இருக்கும். காரணம் அவங்க நெற்றியதான் பாக்குறாங்க, கண்களை பாக்குறது கிடையாது. ஆகவே நானும் முடியற வரைக்கும் நான் ஆத்மா, இந்த கண்கள் மூலமா நான் பாக்குறது நான் கிடையாது, நான் ஆத்மா, இந்த கண்கள் மூலமா நான் ஆத்மா பார்க்கிறேன். அந்த ஒரு முதல் ஒரு ஒரு ரியலைசேஷன், ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுறது. பிறகு என்னோட வாய் மூலமா நான் என்ன பேசணும், எந்த மாதிரி ஞானத்தை என்ன பேசணும், எந்த விதத்துல பேசணும். பாபா சொல்றது, இனிமையா பேசுங்க, அமைதியா பேசுங்க, மெல்ல பேசுங்க, ஞானத்தை சொல்லுங்க, ஞானம்தான் கொடுங்க, எல்லாருக்கும் அவங்களோட அறிமுகத்தை கொடுங்க, அவங்க தந்தை யாருன்னு சொல்லுங்க, ஆத்ம உலகம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லித்தாங்க, அவங்களும் வீட்டுக்கு போகணும். அது உங்க வாய் மூலமா என்ன வரணும், முத்துக்கள், ஞான முத்துக்கள். உங்க உதடுகள் எப்படி இருக்கணும், கோபத்துல இருக்கணுமா, டென்ஷன்ல இருக்கணுமா, இல்லாட்டி அமைதியா ஒரு புன்சிரிப்புல இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க.
நான் பகவானோட பிள்ளைங்க பிள்ளை நினைத்தார். பகவானே என்னை தத்தெடுத்திருக்காருன்னு சொல்ற பொழுது என்னோட இந்த உதடுகள் இப்படி இருக்கணும். அவங்க சொல்றாங்க கமல வாய், கமல உதடு, கமல கண்கள் அது சொல்றாங்க. ஆகவே ஒரு மலர் இப்படி அவ்வளவு மென்மையா, அவ்வளவு ஒரு வாசமா, அவ்வளவு ஒரு அழகாக இருக்குமோ அப்படி என்னோட வார்த்தைகள் இருக்கணும். என்னோட முகத்தின் அந்த ஒரு ஜொலிப்பு, அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த மாதிரி நான் காட்டணும். என்னோட ஹிருதயத்துல நான் என்ன வச்சிருக்கணும்? பாபாவோட அன்பு. அவனோட அன்பு இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் பாபா சரிசமமா கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் நிறைய கொடுக்கிறாரு. அளவில்லாம எவ்வளவு கொடுக்கிறாரு, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அன்பு பாபா எனக்கு கொடுக்கிற பொழுது, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற பொழுது அளந்து கொடுக்கலாமா, கொஞ்சம் கொடுக்கலாமா, போதும் இவ்வளவுதான் போதும்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டி பாபா கொடுக்கிற மாதிரி நானும் ஒரு மகாதானியா வர முடியுமா? அன்பு அவங்க யாரா இருந்தாலும், நல்லவங்களோ இல்லையோ, சரியா இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு இந்த ஞானம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் நான் சிந்திக்க தேவையில்லை. என்னால முடிஞ்சது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். தேவர்கள் யாரு? அவங்க எல்லாம் தானிகள், மகா தானிகள். பாபா என்ன செய்யறாரு? ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரா? ஒண்ணுமே கிடையாது. கொடுக்கதான் வந்திருக்காரு. நம்ம அவரோட குழந்தைகள் முரளி கேட்கிறோம். அப்ப அந்த முரளி என்ன சொல்றது? நீங்க என்னோட கருவிங்கள், என்னோட கருவிங்கள் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு எதுவும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. அவங்களால முடியாது, அவங்களுக்கு இல்லை, அவங்க பாவம், அவங்களுக்கு கொடுங்க. என்ன கொடுக்க போறீங்க? ஞானம், அன்பு, அமைதி, பொறுமை, சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம், ஒரு புது மாதிரி நினைக்க, பாபா கிட்ட வர, பாபா மேல ஒரு யோகம் செய்ய, பாபாவோட அன்பா நினைக்கிறது, பாபா கிட்ட பேசுறது, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம செய்யறோம், அவங்களுக்கு சொல்லி தர வேண்டாமா? ஏன்னா ரொம்ப பேரு கடவுள் எல்லாம் பயப்படுறாங்க, ரொம்ப தொலைவுல இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவரை நம்ம தொடவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எத்தனை ஜென்மம் நம்ம பாவம் செய்தால்தான் அவர்கிட்ட வர முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பல மாதிரி அவங்க நினைக்கிற பொழுது நான் என்ன சொல்லணும்? அவர் ரொம்ப கிட்ட இருக்காரு. அன்பாக நீங்க பேசுனா அவர் கிட்ட கிட்ட வர்றாரு. அன்பாக பேசுங்க. அவர் அவர் உங்களுக்கு சொந்தம். அந்த சொந்தத்தை நீங்க காட்டுங்க, அனுபவம் செய்யுங்க. அந்த சொந்தம் உங்களுக்கு. என்னோட பாபா, என்னோட தந்தை எனக்காக வந்திருக்காரு. எனக்கே இந்த புது உலகம் தர்றாரு. எனக்கு எனக்கு எனக்குன்னு பாபா எனக்கு தர்றது. நான் அந்த ஒரு புத்துணர்ச்சியில இருக்கணும், சந்தோஷத்துல இருக்கணும், அந்த ஞானத்துல இருக்கணும். ஆகவே நான் முரளி கேட்கிற பொழுது எனக்காக வர்றாரு, எனக்கு தான் சொல்லி தர்றாரு. எனக்கு நடிக்க தெரியாம இருந்தது, இப்போ எப்படி நடிக்கணும்னு சொல்லி தர்றாரு. ஆகவே என் கைகள் எங்க போகணும்? எல்லாருக்கும் வாழ்த்தணும். இங்க ஆத்ம ஜொலிப்பு, கண்கள் திருஷ்டி, முகம் மூலமா ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், ஒரு சாந்தம், இந்த இந்த உதடுகள் மூலமா, இந்த வாய் மூலமா ஞானம், இந்த கைகள் மூலமா வாழ்த்துறது, இந்த ஹிருதயத்துல அன்பு, இந்த கால்கள் என்ன சென்டருக்கு கூட்டிட்டு வர்றது, என்னோட முழு இந்த ஒரு உடம்பு இந்த கொஞ்ச நாளைக்குதான் நான் வச்சிருக்க போறேன். அதை நான் ஃபுல்லா பாபாக்காக நான் பாவிக்கணும் இல்லையா? இத்தனை நாள் எனக்காக
நான் இதுவெல்லாம் செய்துகிட்டே இருந்தேன். எனக்கு எனக்கு இப்போ பாபாக்காக சிரிக்கணும், பாபாக்காக பேசணும், பாபாக்காக உயிர் வாழணும், பாபாக்காக புது உலகத்தை நான் கொண்டு வரணும், பாபாவோட கருவி நான், பாபாவோட குழந்தையா நான், உண்மையான குழந்தையா. இதுதானே முரளி எனக்கு சொல்லி தர்றது. அது முரளி கேட்கிற பொழுது சிந்திக்கணும். நான் கேட்டுட்டேன் முரளி, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? நான் கேட்டாச்சு, பாபா எப்படி இருக்க சொல்றாரு, என்ன நினைக்க சொல்றாரு, எது பேச சொல்றாரு, யாருக்கு பேச சொல்றாரு, எந்த விதத்துல பேச சொல்றாரு, இதெல்லாம் சிந்திக்கிறது தான் நம்ம முரளின்னு சொல்றது. அதை நமக்கு காட்டுறது. அதே போல என்னோட சகவாசம் யாரு, முந்தி எல்லாரும் என்னோட சகவாசம். ஆனா இப்ப நான் பாப்பேன் யாரு நல்லா படிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து நானும் படிக்கணும். யார் உதாரணமா இருக்காங்க, அவங்க போல நானும் காப்பி அடிக்கணும். யார் நல்லா படிக்கிறாங்க, யோகம் செய்யறாங்க, நல்ல சேவை செய்யறாங்க, அதன் போல நானும் இருக்கணும். நான் போட்டி போடுறது இல்ல, ஆனா அவங்களோட சேர்ந்து பாபாவோட சேவையில நானும் உதவி செய்யறேன். அப்படி போட்டி போடுறதெல்லாம் கிடையாது. சந்தோஷமா ஒற்றுமை கொடுக்கணும். ஆகவே என்னோட பாகம் என்ன, எது நான் தெரிஞ்சு கொள்ளணும். காரணம் நான் ஒரு பயணி. பயணின்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் வந்தேன், நீண்ட பயணம் செய்த பயணத்துக்கு கடைசி வருது. நான் எங்க போகணும், தயாரா இருக்க வேண்டாமா? ஆகவே இத்தனை நாளும் என்னோட வீடு, என்னோட சொந்தம், என்னோட குடும்பம், என்னோட அந்தஸ்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா என் மனதில இருந்து நான் தள்ள வேண்டாமா? இன்னும் என்னோட என்னோட என்னோடன்னு நான் வச்சிருந்தா கடைசி காலகட்டத்துல நான் போற பொழுது ஒன்னொன்னா நான் விட்டு விடணும். திடீர்னு விட்டு விடணும். பிள்ளைங்களுடைய எண்ணங்கள், என்னோட ஆஸ்தி, என்னோட வீடு, என்னோட பட்டம் பதவி, என்னோட அந்தஸ்து, என்னோட பணம் எல்லாம் ஒரே வாட்டி நான் விடணும்னா, என்னோட உடம்பு அதையும் ஒரே வாட்டி நான் விடணும்னா, நம்ம இந்த உடம்பை விட்டு போற பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு நம்ம கஷ்டத்துல வரணும். இந்த மரணம் சொல்றதே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஆகவே பாபா சொல்றாரு, இப்போல இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா விட்டால் கடைசி காலகட்டத்துல இந்த உடம்பை விட்டு நீங்க பறந்து போவீங்க. சந்தோஷமா பாபாவோட பாபாவோட மனைவி போல நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி செல்லுவீங்க. ஆகவே நம்ம வீட்டுக்கு திரும்பி செல்ல இந்த முரளி என்ன சொல்றது, இந்த உலகத்துல நீங்க என்னென்ன எல்லாம் பாக்குறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் நீங்க சொல்றீங்க, எதெல்லாம் உங்களோட நீங்க சொல்றீங்க, அது உங்களோட கிடையாது. கொஞ்ச நாளைக்குதான். சோ உங்க மனதில இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிடுங்க. பற்றற்ற நிலையில இருங்க, மறந்து போங்க. இப்பல இருந்து தயாரா இருங்க, உடம்ப விட்டு போக தயாரா இருங்க. கடைசி காலகட்டத்துல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போங்க, அழுது போகாதீங்க. பூமிக்கு வர பொழுது அழுது வந்தீங்க, இந்த இந்த உடம்புல நம்ம பிறகு இருக்கிற பொழுது அழுதோம். இப்போ இந்த உடம்பை விட்டு போற பொழுதும் அழ போறாமா, இல்லாட்டி சந்தோஷமா போறாமா, யோசிச்சு பாருங்க. ஆகவே முரளி என்ன சொல்றது, நடிங்க, தயாரா இருங்க, எப்பவும் எது வேணாலும் நடக்கும். அதுல நீங்க ஒரு அதிர்ச்சின்னு சொல்லக்கூடாது, அது நிச்சயமா வந்தே தீரும். இன்னும் மோசமாகதான் இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்க தயாரா இருக்கணும், அகநோக்கத்துல இருக்கணும். அகநோக்கத்துல இருந்து தயாரா இருங்க. அப்போ உடம்பை விட்டு பறந்து போக அது மிக எளிதாக பாபா சொல்றார். ஆகவே நம்ம இந்த பழைய நாடகத்திலிருந்து எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வர்றது, பிறகு இந்த பழைய உடம்புல இருந்து எப்படி வெளியில வர்றது, இந்த மாற்றத்தை நம்ம எப்படி கொண்டு வர்றது, எப்படி நம்ம வெளியில 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 வர்றது, எப்படி நம்ம
இப்படி ஒரு சுதந்திரம் நமக்கு கிடையாது. ஒரு சுதந்திரம் நம்ம அனுபவம் செய்யறது. பிறகு எப்படி இந்த உடம்பை விட்டு போறது. பிறகு நம்ம ஆத்மா உலகம் இருக்கு. நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு நேரம் நம்ம கொஞ்சம் ஓய்வு இருக்கிற பொழுது ஆத்மா உலகத்துக்கு போகணும். பாபா சொல்றாரு, என்னை நினைங்க. உங்க வீடு ஆத்ம உலகத்தை நினைங்க, சுரங்கத்தை நினைங்க. இந்த மூணு நினைக்க சொல்றாரு பாபா. ஆத்ம உலகம், ஸ்வர்க்கம் நினைக்க சொல்றாரு. ஏன்? இப்போல இருந்து அங்க நம்ம போய்கிட்டே இருந்தா, நாளைக்கு நம்ம அங்க இருந்தா அது அமைதியா இருக்கும். நம்ம போய் போய் பழகிட்டோமே, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம், அப்பா அமைதி, அப்பா ஓய்வு, அப்பா இருக்காரு, பாபா இருக்காரு, என்கிட்டயே இருக்காரு, இதோ இருக்காரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு சக்திகள் கிடைக்கிறது, அவர்கிட்ட இருந்து ஞானம் கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, ஞானம், பிறகு சக்திகள், குணங்கள் கிடைக்கிறது. பிறகு நான் எங்க போவேன்? மிருகத்துக்கு போய் ஒரு தேவராவ இருப்பேன். எப்படி இருப்பேன்? அழகா இருப்பேன், நல்லதா இருப்பேன். உயர்ந்த ஒரு தேவர் எப்படி இருப்பாரு அப்படி நான் இருப்பேன். எனக்கு தயாரா இருக்கா? இப்பதானே நான் தயார் பண்ணிக்கணும். இப்பல இருந்து தானே நான் அதை பத்தி சிந்திக்கணும். அங்க போய் நான் சிந்திக்கலாமா? ஓ, இன்னைக்கு நான் தேவர் ஆயிட்டேன், என்ன பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? இயற்கையாகவே நம்ம தேவரா இருப்போமா? ஆகவே இங்கதான் நம்ம பாகத்தை நம்ம மனதுல திருப்பி திருப்பி நம்ம நடிக்கணும். நான் தேவர், நான் புள்ளி வடிவம், நான் பாபாவோட குழந்தை, என்னோட இல்லம் ஆத்ம உலகம், என்னோட உண்மையான டிராமா மேடை ஸ்வர்க்கம். இது ராவன் என்னோட ஒரு டிராமா மேடை. எனக்கு இதுல சம்பந்தம் கிடையாது, எனக்கு வேண்டாம், பற்று இல்லை, வீட்டுக்கு போகணும், நான் பாபாவோட குழந்தை. திருப்பி திருப்பி இந்த முறையில பாபா சொல்றாரு. ஆகவே நம்ம கேட்கிறோம், கேட்ட உடனே அதை நம்ம நினைக்கணும், திருப்பி திருப்பி நம்ம மனதுல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்வரூபமா மாறணும். அந்த ஸ்வரூபமா மாறுறதுதான் பாபா சொல்லியிருக்காரு. நாலேஜ்ஃபுல், நாலேஜபிள் சொல்லியிருக்காரு. நாலேஜ்ஃபுல்னா நமக்கு ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஸ்வரூபத்துல நம்ம இன்னும் மாற மாறுதில்லை. இன்னும் நம்ம மாறுதில்லை, இன்னுமே மாறணும். இது வரைக்கும் நம்ம மாறதில்லை, நம்ம மாறதில்லை. அப்படி இருக்கிற பொழுது எனக்கு ஞானம் இருக்கு, நான் மாறல. நான் என்ன செய்யணும்? நான் மாறாம இருந்த இந்த ஞானம் இருந்தா என்ன அது எனக்கு உதவாது. காரணம் நான் மாறலையே. ஆகவே இந்த ஞானத்தை என் வாழ்க்கையில கொண்டு நான் மாறினால்தான், நானே மாறினால்தான், என்னோட கேரக்டர் மாறினால்தான், நான் அந்த ஸ்வரூபத்துல வந்த ஒண்ணுதான் அந்த ஞானம் என்னோட சொந்தம். நான் அந்த ஸ்வரூபம், அந்த ஒரு உருவத்தில் நான் வந்துட்டேன். எனக்கு தெரியும், நான் தான் ஞானம், ஞானம் தான் நான். நாலேஜபிள் பாபா சொல்றாரு. ஆகவே ஞானம் மட்டும் கேட்டால் பத்தாது, அந்த ஞான ஸ்வரூபத்துல மாறணும். கண்கள், காது, மூக்கு, வாய், உடம்பு பூரா, நெஞ்சு எல்லாமே நான் ஒரு தேவதை, நான் ஒரு விசேஷ ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. பாபா கத்து எடுத்திருக்காரு, ஸ்வர்க்கத்துக்கு போக நான் லாயக்கு, நான் தகுதி உள்ள ஆத்மா, நான் படிக்கிறேன், நான் மாறுவேன், முடியும், நான் தான் அது. அப்ப பாபா என்ன சொல்லி தர்றாரு? என்னோட உண்மையான ஆதி ஸ்வரூபம், அனாதி ஸ்வரூபம் சொல்லி தர்றாரு. ஆதி அனாதி, நான் யார்? விசேஷ ஆத்மா, விசேஷ தேவதை, நான் அது. அப்போ அந்த ஸ்வரூபமா நான் மாறினேன்னா
மாறிக்கிட்டே இருக்கேனா, இல்லாட்டி இன்னும் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேனா? நினைக்கணும், மாறணும். அந்த ஸ்வரூபத்துல வர்ற வரைக்கும் நான் அது கிடையாது. உதாரணம், நான் ஒரு கோடீஸ்வரன். பணம் எனக்கு இல்ல. நான் கோடீஸ்வரன் சொன்னா என்ன பிரயோஜனம்? பணம் கையில இல்ல. எனக்கு பணம் கையில இருந்தால்தான் நான் கோடீஸ்வரனா இருக்கேன்னு சொல்ல முடியும். அதே போல எனக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞான ஸ்வரூபமா நான் மாறாம இருந்தா நான் நாலேஜ் ஃபுல்லா தான் இருப்பேன். நாலேஜபிளா வரல. ஆகவே முரளியில பாபா என்ன சொல்றாரு? என் போல மாறணும். தந்தை மகனை காட்டுறாரு. சன் ஷோஸ் ஃபாதர் இன்றைய முரளியில. அப்போ மகன் என்ன காட்டணும்? தந்தைய காட்டணும் இல்லையா? இப்போ ஒரு குழந்தை எங்கேயோ போற பொழுது நம்ம சொல்லுவோம், யாரோட குழந்தை, யாரோட பிள்ளை, யாரோட பையன், அவங்க யாரோட மகள், எந்த குடும்பம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதே போல நம்ம இங்க இருக்கிற பொழுது மற்றவங்க எல்லாம் நம்மள பார்த்துட்டு என்ன சொல்லணும்? இங்க யாரு ரொம்ப அருமையா இருக்காங்க, தேவர் போல இருக்காங்க, எங்க இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எங்க அவங்க இருக்கிறாங்கன்னு அவங்க விசாரிக்கணும் நம்மளை பார்த்து. ஆகவே அவங்க நம்மளை பார்த்த உடனே இங்க யாரோட குழந்தை, எந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க, என்ன மாதிரி அவங்க அந்தஸ்து நம்ம காட்டணும் இல்லையா? சும்மா நம்ம நினைத்தால் போதுமா? நம்ம காட்டணுமா செயல்முறையில இல்லையா? ஆகவே நம்ம காட்டணும். பாபா என்ன, நான் எந்த குடும்பத்துல வந்திருக்கேன்? பிராமண குடும்பம், தேவர் குடும்பம், அந்த ஒரு உயர்ந்த ஒரு தர்மத்துல நான் வந்திருக்கேன். எங்க அப்பா யாரு? சாதாரணமான அப்பா அப்பாவா? நான் யார்? அப்போ நான் எப்படி இங்க என்ன மறந்துட்டேன், என்னை பத்தி எனக்கு தெரியாது, என்னோட உயர்ந்த குடும்பம் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மறந்ததுனாலதான் நான் எவ்வளவோ தவறு செய்தேன், எவ்வளவோ பாவம் செய்தேன். இப்ப நான் கொஞ்சம் மாற வேண்டாமா? அந்த மாற்றம் எனக்குள்ள வர வேண்டாமா? ஆகவே என்னை பத்தி சிந்திக்கிறது தான் இந்த ராஜயோகம், பிரம்மகுமாரிஸ் ராஜயோகம். நம்மளை பத்தி சிந்திச்சு நம்ம முன்னேறது, நம்ம அந்த ஸ்வரூபத்துல வந்தால்தான் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். நம்மளே அந்த ஸ்வரூபத்துல இல்லாம இருந்தால் நம்ம எவ்வளவு சொன்னாலும் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. காரணம் அவங்க உதாரணத்தை பார்க்கறது கிடையாது. இதுக்குதான் நம்ம பிரம்மா பாபா ஒரு ஆரம்பத்துல இருந்த அவ்வளவு அவரு முயற்சி செய்தாரு. நான் செய்தால்தான் அவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்களும் அந்த ஸ்வரூபத்துல வருவாங்க. நான் செய்யறது அவங்க செய்வாங்க, நான் அந்த ஸ்வரூபத்துல வந்தா அவங்களும் அந்த ஸ்வரூபத்துல வருவாங்கன்னு. பிரம்ம பாபா முதல் மனிதர். எவ்வளவு ஒரு விசேஷ மனிதர், யோசிச்சு பாருங்க. ஆகவே அவர் போல நம்ம வரணும். அது பேச்சு மூலமா நம்ம ரொம்ப ஒண்ணும் சாதிக்க முடியாது. ஒரு அளவோட நம்ம ஏதோ கொஞ்சம் சாதிக்கலாம். ஆனா முழு ஒரு வெற்றி நமக்கு கிடைக்காது. ஆகவே பேச்சு மூலமா, ஸ்வரூப மூலமா நம்ம அந்த என்னென்ன பேசுறோமோ அந்த ஸ்வரூபத்துல நம்ம இருக்கிறதுதான் ஒரு மிக உயர்ந்த ஒரு முயற்சி. அது முயற்சி செய்துகிட்டே இருங்க. தேவர் போல இருங்க, தேவர்கள் போல எண்ணங்கள் வச்சிருங்க, எல்லாருக்குமே வாழ்த்துங்கள், சந்தோஷமா இருங்கள். யாரு எப்படி செய்தாலும், நல்லதோ கெட்டதோ, அதுல டிராமால நிச்சயப்பட்டிருக்கு. கெட்டது செய்தாலும் டிராமால நிச்சயப்பட்டிருக்கு, நல்லதும் டிராமால நிச்சயப்பட்டிருக்கு. நல்லவங்களும் டிராமால இருக்காங்க, கெட்டவங்களும் டிராமால இருக்காங்க. எதுவும் எனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்காது. இருந்தாலும் அவங்கவுங்க பாகம் அவங்க நடிக்கிறதுனால நான் என்ன செய்யணும்? வாழ்த்தணும், மன்னிக்கணும். அவங்க என்னோட குடும்பமா நான் ஏத்துக்கொள்ளணும்.
அவங்களுக்கு கருணை காட்டணும், அவங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லணும். நம்ம அப்பா யாருன்னு சொல்லி தரணும். இன்னுமே நம்ம எங்க போகணும்னு அவங்களுக்கும் தயார் பண்ணிக்க கொஞ்சம் கத்து கொடுக்கணும். பிறகு ஒரு சொர்க்கமே வருது, நம்ம எல்லாரும் அங்க போகலாம், கொஞ்சம் முயற்சி செய்யணும். இந்த மாதிரி முயற்சி செய்யுங்க. அது பாருங்க, படிப்படியா நம்மளும் வரணும். அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம அதை கொஞ்சம் சொல்லி தரணும். நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யணும். அப்ப நம்ம முயற்சி செய்ய செய்ய அவங்களுக்கும் அவளை நம்ம சொல்லி தந்தா அவங்களும் நம்ம கூடயே வளர்ச்சி அடைவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாபா கைய பிடிக்கலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி போகலாம். எல்லாரும் பாபாவோட மனைவிகளா இருக்கலாம். இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு தந்தை, ஒரு அப்பா, நிறைய மனைவிகள். ஆனா நம்ம மனைவிகள் நம்ம எப்படி இருக்கோம்? ஒத்துமையா இருக்கோம். காரணம் நம்ம வந்து ஒரு நாயகன். சாதாரண நாயகனா எப்பேற்பட்ட நாயகன். ஆகவே அவருக்கு இத்தனை மனைவிகள் இருந்தாலும் நான் விசேஷ மனைவி, நான் என்னதான் அவர் நிறைய பார்ப்பாருன்னு அந்த ஒரு உற்சாகத்துல இருக்கணும், அந்த ஒரு குஷியில இருக்கணும். பாபா எனக்காக வந்தாருன்னு. ஆனா நீங்களும் அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம எல்லாரும் இருக்கலாம். ஆகவே பாபா சொல்றாரு, என்னோட பொக்கிஷம் வந்து எல்லையற்றது, என்னோட அன்பு எல்லையற்றது, என்னோட நெஞ்சம் எல்லையற்றது. நான் எல்லையற்ற தந்தை. யாரு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது என்னோட பாபாவை நான் கட்டி பிடிக்கணும், விடவே கூடாது. வாங்க என்னோட, வாங்க என் கூட, வாங்க என்ன பாருங்க, அங்க பார்க்காதீங்க, இவங்களை பார்க்காதீங்க, என்ன பாருங்கன்னு நமக்கு அந்த உரிமை இருக்கு. நம்ம பாபா முரளியில சொல்றாரு, நீங்களாம் என்ன பாதிக்க மாட்டேன்றீங்க, நீங்கெல்லாம் இன்னும் தத்தளிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பயத்துல இருக்கீங்க, இன்னும் தாமதம் செய்யறீங்க, இன்னும் ஒரு சந்தேகத்துல வர்றீங்க. திருப்பி திருப்பி சொல்றாரு. ஆகவே பாபாவை கைப்பிடிச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க நமக்கு ஒரு எதிரியாதான் வருவாங்க, நமக்கு கஷ்டம்தான் கொடுப்பாங்க, நம்மளை நிந்தனை தான் செய்வாங்க, நம்மளை சோதிப்பாங்க, நமக்கு வந்து போர் சண்டையில கூட்டிட்டு வருவாங்க. இருந்தாலும் இதெல்லாம் இருந்தால்தான் நான் ஒரு மகாவீரன், மகாவீரனியா மாற முடியும். ஆகவே போர் இருந்தாலும் என்னோட பாபா என்னோட இருக்கிற பொழுது பயப்பட தேவையா? வெற்றி எனக்கு இல்லைன்னு ஒரு சந்தேகமா? இல்லவே இல்லை. பாபாவை நிந்தனை செய்யக்கூடாது. பாபா என்னோட இருந்தா நிச்சயமா, சத்தியமா, கேரண்டி எனக்கு ஒரு வெற்றி. நிச்சயமா, சத்தியமா, கேரண்டி எனக்கு தான் வெற்றி. பாபா சொல்லியாச்சு. போன கல்பத்தில் நீங்க வெற்றி அடைஞ்சீங்க, இப்போ நீங்க அடைய போறீங்க. எந்த சந்தேகம் வேண்டாம். நம்ம தாமதம் செய்யக்கூடாது, சந்தேகம் வச்சிருக்க கூடாது. பாபாக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கிற பொழுது என்ன என்ன பயம்? பாபா என் பக்கத்திலேயே இருக்கிற பொழுது ஏன் தாமதம்? பாபா என்னோடயே இருக்கிற பொழுது எதுதான் முடியாதுன்னு சொல்ல முடியும்? எல்லாமே சாதிக்கலாம். ஆனால் டிராமான்னு ஒண்ணு இருக்கு, காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. எது எது எப்ப எப்ப நடக்கணும், அது அது அப்பப்ப நடக்கணும். இதெல்லாம் நான் புரிஞ்சு கொண்டால் கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் ஒரு பொறுமை, கொஞ்சம் ஒரு ஞானம், கொஞ்சம் ஒரு புரியற இந்த டிராமா, அந்த ஒரு புரியறதுனால என்னால டிராமாவை ஏற்றுக்கொள்ள முடியும், பொறுமையா இருக்க முடியும். டிராமால காட்சிகள் வந்து போரு போறது, மாறி மாறி வர்றது, பல மாறி வர்றது, இதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஐ கேன் டூ இட். எனக்கு பயம் கிடையாது. ஆனா இந்த காட்சிகள் டிராமால பாக்குற பொழுது ஒரு அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. அந்த அதிர்ச்சி கிடையாது.
பாபா இதுவும் ஒரு டிராமாவா? சந்தோஷம். இது சுனாமியா பாபா? சந்தோஷம். இப்ப நான் இந்த உடம்பை விட்டு போகணுமா? சந்தோஷம். இப்ப எங்கெல்லாம் இறந்து போகணுமா? சந்தோஷம். எல்லாம் டிராமால அப்படிதான் நிச்சயப்பட்டிருக்கு. அழ முடியுமா? வேண்டான்னு சொல்ல முடியுமா? இது சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே முடியாது. ஆகவே ஏற்றுக்கொள்ள அந்த பெரிய விசால மனப்பார்வை நமக்கு தேவை. எது நடந்தாலும் அது டிராமா பிரகாரமா, அது உண்மை, அது நிச்சயம், அப்படிதான், அங்கேதான், அவ்வளவுதான் இந்த டிராமா நடக்கணும், நடிக்கணும், நாடகத்துல இருக்கு சொல்ற பொழுது நான் தயாரா இருக்கணும், எல்லாருக்கும் தயாரா இருக்க சொல்லி தரணும், நானும் முன்னேறணும், அழகான ஒரு மலர மாறணும், தேவராக இருக்கணும், என்னோட அந்தஸ்து தகுந்த போல என்னோட கரெக்டர், என்னோட செயல்கள், எண்ணங்கள், பேச்சு, இந்த தொடர்பு எல்லாம் மாதிரி இந்த எல்லாமே இப்படி இருக்கணும் நான் சிந்திச்சு பார்க்கணும். பாபாவுடைய உரிமை எப்பவுமே இருக்கிற ஒரு உரிமை. நானும் பாபா எப்பவுமே என்னோட தந்தை, ஆதி காலத்துல தந்தை, இப்பவும் தந்தை, எப்பவும் தந்தை. நான் மறந்தாலும் அவர் எனக்கு தந்தை. ஆகவே இது பிரியாத ஒரு தொடர்பு, எப்பவுமே பிரியாத ஒரு தொடர்பு. அந்த தொடர்புல நான் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷம். தனிமைன்னு சொல்றது கிடையாது, தெரியாதுன்னு சொல்றது கிடையாது. இன்னுமே உண்மை உண்மை உண்மை, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், வெற்றி வெற்றி வெற்றி. இதுதாங்க முரளி. இதுதாங்க நம்ம முரளியில படிக்கிறோம். ஒரு ஒரு நாளும் நம்ம முரளியில படிக்கிறோம். அது முரளி என்ன கொடுக்கறது? உற்சாகம், ஞானம், ஒரு தெளிவு, ஒரு உதாரணம், ஒரு ஒரு தைரியம், ஒரு பாதை நமக்கு சொல்லி தர்றது. அந்த பாதையில நீங்க நடக்கணும். இந்த முரளியில பாபா எல்லாமே நமக்கு ஒண்ணு கூட விடாம, கர்மம்னா என்ன, பிறகு கர்மத்தை நம்ம தீக்கணும்னா என்ன, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, ஒன்னொன்னா சொல்லி தர்றாரு. ஆகவே பாபா என்ன மன்னிக்கணும், எனக்கு தெரியாது, நீங்க சொல்லல, நான் செய்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஆகவே படிக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும், தெரியாம இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, படிங்க. முரளிய திருப்பி திருப்பி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேற எதுவும் படிக்காம முரளியே படிங்க. நிறைய அதில் விஷயங்கள் இருக்கு. பாபா மறைமுகமா சொல்றாரு, நேர்முகமாவும் சொல்றாரு முரளியில. ஆகவே நேர்முகமா நம்ம படிக்கிறது நமக்கு தெரியறது முரளியில. ஆனா மறைமுகமா அந்த கருத்து மூலமா என்ன சொல்றாரு அதை கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உதாரணம், தந்தை பிள்ளைங்களை காட்டுறாரு. அப்ப நம்ம பிரம்மகுமாரி, எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரம்மகுமாரி சொன்ன யாரு, எப்படி, என்ன செய்யறாங்க, யாருக்கு, யார் எப்படி அவங்க நம்மளுக்கு தெரியும்? பாபா நம்மளை தெரியற மாதிரி நமக்கு சென்டர் எல்லாம் கொடுத்து நம்மளை இந்த மாதிரி சேவை செய்ய சொல்லி மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு, பிரம்மகுமாரிசுன்னா யாருன்னு. அப்ப பாபா நம்மளை காட்டிட்டாரு. பாபா மூலமா நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் பிரம்மகுமாரி சொன்ன யாருன்னு. இப்போ சிவ பாபா யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அப்போ சன் ஷோஸ் ஃபாதர், ஃபாதர். இப்போ அந்த ஃபாதரை நம்ம சொல்லித்தர வேண்டாமா? யாரு எப்படின்னு சொல்ல வேண்டாமா? ஆகவே அந்த தந்தை யார், எப்படி, எங்க, எதற்காக, எப்படின்னு எல்லாமே சொல்லி தரணும். அப்போ கடவுள் சர்வ வியாபின்னு சொல்ல மாட்டாங்க, பகவான் தூரமா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பகவானை தொடவே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க.
அவர் எங்கேயோ மறைந்து இருக்காரு, யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்பா நம்ம கூட இருக்காரு, எனக்காக இருக்காரு, எனக்காக வந்தாருன்னு எல்லாம் ஆத்மாக்கள் சொல்லணும். எல்லாருக்கும் பாபா சொந்தம். பாபா எல்லாருக்கும் பாபா. நான் அந்த பாகத்தை நான் நடிக்க வேண்டாமா? பாபா என்னை காட்டி தந்துட்டாரு. நிறைய பேருக்கு என்ன தெரியும், ஆனா என்னோட அப்பா யாருன்னு சொல்ல வேண்டாமா? அவர் புள்ளி வடிவ ஜோதிர் பிந்து. எவ்வளவு அழகானவர். அவரோட கேரக்டரை பார்த்தாவே என்ன சொல்ல முடியும்? அற்புதம், அற்புதம், அற்புதம். மன்னிக்கிறாரு, அன்பு காட்டுறாரு, விஷம் கொடுக்கறாரு, ரொம்ப பொறுமையா இருக்காரு, ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப அன்பு கொட்டி கொட்டி தர்றாரு. என்ன சொல்ல முடியும்? அந்த ஒரு ஞானம் மூலமா எவ்வளவு தெளிவு நமக்கு வருது. இதெல்லாம் நம்ம சிந்திக்கிற பொழுது பாபா எப்பேற்பட்ட ஒரு தந்தை. பக்தியில என்னென்னமெல்லாம் செய்தோம், உபவாசமா இருந்தோம், பாபாவோட புகழ் நம்ம பாடணும். இப்ப பாபா சொல்றாரு, என்னோட புகழை பாட வேண்டாம், நான் எப்பவுமே உயர்ந்த ஒரு பரமாத்மா தான், உங்களோட புகழ் பாடுற மாதிரி இப்போ அந்த அந்தஸ்துக்கு வாங்க. இப்ப தேவர்கள் புகழ்றாங்க தானே, இப்ப அந்தஸ்துக்கு நீங்க வந்தாச்சா? அந்த ஸ்திதிக்கு நீங்க வந்தாச்சா? உங்க பார்வை ஒரு தேவர் பார்வை பாக்குற மாதிரி பாக்குறீங்களா? உங்க ஒரு நெற்றி அந்த மாதிரி ஜொலிக்கிறதா? உங்க முகத்துல இருக்கிற அந்த ஜொலிப்பு ஒரு தேவரை ஜொலிப்பா? உங்க வார்த்தைகள் எல்லாம் முத்து முத்துகளா இருக்கா? உங்க நெஞ்சு விசால நெஞ்ச எல்லாரும் ஏத்துக்கொள்றீங்களா? நல்லவங்க கூடாதவங்க எல்லாருமே நமக்கு தேவை. என்ன டிராமானா அது ஒரு கதை. அந்த கதையில பல மாதிரி நடிகர்கள் இருப்பாங்க. எல்லாருமே ஏற்றுக்கொள்ள என்னால முடியும். எனக்கு ஒரு விசால மனப்பார்வை இருக்கு, விசால நெஞ்சு இருக்கு. அந்த மாதிரி நானே எனக்கு ஒரு டீச்சரா இருந்து, நானே எனக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்து, நானே எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, நானே எனக்கே இந்த பாடம் என்னன்னு சொல்லி தந்து, நானே ஒரு நல்ல ஒரு உதாரணமா நானே பாபா கிட்ட போய், பாபா நான் தயாரா இருக்கேன், உங்களை சொல்லி தர, என்னை பாவிக்கணும், பாவிக்கணுங்க, இவங்க பாவிக்கணும், பாவிக்கீங்க. இப்ப நான் தயாரன்னா பாபா கிட்ட வரணும். யூ கேன் யூஸ் மீ நவ். இப்போ என்ன பாவிக்கணும், ஐ எம் ரெடி. அந்த மாதிரி நான் தயாரா இருக்கிற வரைக்கும் பாபா என்ன பாவிப்பாரா? சரின்னு ஏத்துக்குவாரா? பிரம்ம பாபா காட்டி தந்தாச்சு, டாடி குருசாரை காட்டி தந்தாச்சு, டாடி பிரகாஷ் மணி, டாடி ஜான்கி, இந்த மாதிரி இத்தனை பேர் பாபா காட்டி தந்தாச்சு உலகத்துல. நானும் அந்த மாதிரி வரணுமா? அந்த தகுதி நான் இருக்கேன்னா நான் தயாரா? அவ்வளவு ஒரு எனக்கு கெட்டித்தனம் இருக்கா? அவ்வளவு ஒரு ஞானிய மாறிட்டேன்னா, அவ்வளவு ஒரு யோகிய மாறிட்டேன்னா, என்ன எதுன்னு என்னை பத்தி சிந்திக்கிறதுன்னா இந்த முறையில அது காட்டுறது. நான் யார், எந்த ஒரு நிலையில இருக்கேன், எங்க போகணும், எங்க நான் தவறு செய்துட்டேன், இப்போ எப்படி நான் மாறணும், இது நான் சொல்லதான் நான் தயாரா இருக்கணும். ஆகவே இந்த முரளி யாருக்கு? எனக்கு. யார் வந்திருக்காரு? பாபா. எதுக்காக? எனக்கு. ஏன்? என்னோட ஒரு மாற்றத்துல கொண்டு வரதான் வந்திருக்காரு. நான் மாறணும், மாற்றம் எனக்குள்ள வரணும், நான் அந்த ஒரு ஸ்வரூபத்துல மாறணும். நான் தான் அது. தத்துவம் அசின்னு சொல்றோம், நானே தான் அது. ஆகவே பாபா வந்திருக்காரு, நான் என்ன செய்யணும்? என்னை பத்தி சிந்திக்கணும். ரொம்ப பேர் சொல்றாங்க, உங்களை பத்தியே நீங்க சிந்திச்சா அது என்ன பொறாமை தானே, ஈகோ தானே? கிடையாது. நமக்கு அந்த ஒரு ஸ்திதி நமக்கு இருந்தால் அந்த ஸ்திதியை நம்ம மற்றவங்களுக்கு காட்ட முடியும். அந்த ஒரு ஞானம் நமக்கு இருந்தால் அந்த ஞானத்தை நம்ம எப்படி அதை நம்ம பார்க்கிறோமோ
அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம பரிமாறலாம். நம்ம பார்வை எவ்வளவு தெய்வீக பார்வையா இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பார்வையை நம்ம கொடுக்கலாம். நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்காக நம்ம கொடுக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்க நம்ம தகுதியா வருவோம். அதுவே நமக்கு இல்லாம இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. நம்ம கையில என்ன இருக்கோ, நம்ம அனுபவம் என்ன இருக்கோ, அதுதான் நம்மளுக்கு நம்ம மற்றவங்களுக்கு பரிமாறலாம். ஆகவே நான் நிறைஞ்சு இருக்கேனா, நான் ஃபுல்லா இருக்கேனா, நாலேஜபிளா இருக்கேனா, ஞானியா, யோகியா, கர்ம யோகியா, ஒரு சேவைக்கு ஒரு நிமித்தா, பாபா எனக்கு உண்மையா தந்தையா, நான் இந்த உலகத்தின் ஒரு மனிதன் கிடையாது, ஆத்ம உலகத்தில் இருந்து வந்தேன், அது உண்மையா, நான் தேவரை மாற போறேன், இது உண்மையா. இந்த மாதிரி பாருங்க, எவ்வளவு நமக்குள்ள நம்ம பரீட்சை செய்ய இருக்க. இதுக்குதான் பாபா சொல்றாரு, உங்களை பத்தி நீங்க சிந்திக்கணும், நீங்களே நல்லபடியாக மாறுங்க. நீங்க நல்லபடியாக இருந்தா போதும். உலக மாற்றம் என் கையில இருக்கு, ஆனா நீங்கள் மாறுறது உங்க கையில இருக்கு. ஆகவே நீங்க மாறுறீங்களா? உங்களுக்கு அந்த அன்பு உங்க மேல இருக்கா? அப்ப அந்த அன்பை நீங்க காட்டுங்க. அந்த ஒரு ஸ்வரூபத்துல மாறுங்க. அந்த நீங்க சவால் கொடுத்துருக்கீங்க, அந்த சவாலை நிஜம் சத்தியம் அதை காட்டுங்க. அப்பதான் மற்றவங்க அவங்க நம்புவாங்க. பொதுவாக பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, பேசுறது ரொம்ப ஈஸி, பேசிடலாம், சொல்லிடலாம், காட்டிடலாம். ஆனா அந்த ஸ்வரூபத்துல இருந்து அவங்களுக்கு நம்ம ஒரு சக்தி கொடுக்கறது, அதுலதான் உண்மையான ஒரு சேவைன்னு பாபா சொல்றாரு. பேச்சு மூலமா அவங்களுக்கு ஒரு சக்தி கொடுங்க. ஆனா அவங்க கேட்டு கேட்டு அவங்க ரொம்ப தாழ்ந்த நிலையில வந்துட்டாங்க, நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, சோகத்துல வந்துட்டாங்க. அவங்களுக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டாமா? உங்க சக்தி மூலமா அவங்களுக்கு சக்தி ஊட்டுங்க. ஆகவே நம்ம மாறுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ஸ்வரூபத்துல வர்றதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு சேவை செய்யறோம் அது பிறகு. ஆனா முதல் நான் மாறணும், நான் அப்படி இருக்கணும். ஆனா இத்தனை நாளும் நம்ம சும்மா பேச்சுல பேசிட்டோம், ஆனா அந்த ஸ்வரூபத்துல நம்ம கிடையாது. இப்ப அந்த ஸ்வரூபத்துல இருந்து அந்த பேச்சு பேசினா அந்த பேச்சுக்கு எவ்வளவு விலை மதிப்பு இருக்கு, எவ்வளவு விலை மதிப்பு. சொல்லறதுதான் நம்ம, அதுதான் பேச்சு ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணுன்னு கிடையாது, எல்லாமே ஒண்ணு. பேச்சு, நினைவு, எண்ணங்கள், பேச்சு, செயல், தொடர்பு எல்லாம் ஒன்னா இருக்கணும். ரெண்டு மூணா இருக்கக்கூடாது. நமக்குள்ள குழப்பம் கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணு. தெரிஞ்சதா? இதுதான் நமக்கு முரளி. ஆனா முரளினா அது எலிசான ஒரு பாடம் கிடையாது. ஒண்ணும் படிக்கணும், ஒண்ணும் மாறணும், ஒண்ணு நம்ம காட்டணும், இன்னும் ஒண்ணு சேவை செய்யணும். எத்தனை இருக்கு பாருங்க. கியான் யோகா தாரணா சேவா, பாருங்க எத்தனை இருக்கு. ஒண்ணும் நான் படிப்படியா நம்ம செய்யணும். இந்த நாளும் ஒரு முறையில கிடக்கு. பாபா நமக்கு சொல்லி தர்றாரு. அருமையான பாபா. ஒரே ஒரு வாட்டி 5000 வருடத்துல பாபா சொல்றது நிஜம் சத்தியம் உண்மை. நான் தயாரா இருக்கேன், நான் அதை முயற்சி செய்ய. பாபா என்னை நம்பலாம். ரொம்ப சந்தோஷம் பாபா, எனக்கு உங்க மேல மிக மிக சந்தோஷம். உங்க போல நாயகன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. காரணம், இந்த ஒரு நாயகன் தான் நம்ம ஆத்மாவை ஜோடிக்கிறாரு. வேற மாதிரி நாயகங்கள் என்ன செய்யறாங்க? ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுக்கறாங்க, ஏதோ ஒரு நல்ல சாரி கொடுக்கறாங்க. ஆனா நம்ம நாயகன் பரமாத்மா இந்த ஆத்மாவே ஜோடிக்கிற பொழுது ஜென்மம் ஜென்மமா நம்ம எப்படி நடிப்போம்? ரொம்ப விசேஷமா அழகாக தேவர்களா நம்ம நடிப்போம். இதுதான் நம்ம மிக உயர்ந்த சிவபாபா நம்ம உண்மையான
எப்பவுமே எல்லையற்ற ஒரு நாயகன். அந்த நாயகன் மேல நான் இப்ப என்னோட உயிரே நான் தந்திருக்கேன். உயிரோட இருந்தும் இந்த பழைய உலகத்துல நான் கிடையாது, நான் இல்லை. பாபா, எனக்கு நீங்கள் வேற, எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஓம் சாந்தி.